பொம்பளை எப்படி சார் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தீங்க? சரியான பொம்பளை ரவுடியா இருக்கு. அதெல்லாம் பேய் படுத்த நடிக்க போச்சுன்னு வைங்க, மேக்கப்பே போட வேண்டாம், அப்படியே இருக்கும். தொண்ணு கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க. தெரியலடா. பாட்டியோடது. என்ன சார் ஆச்சு? எதுக்கு சார் இப்படி ஓடி வரீங்க? வேற ஒண்ணும் இல்ல, நம்மள அந்த மாளவிகா பார்த்துட்டா. நம்மளே அவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால தான் ஓடி வந்தேன். ஐயோ சார், அவங்கள பத்தி தப்பு தப்பா நிறைய பேசிட்டேனே. எல்லாத்தையும் அவங்க கேட்டிருப்பாங்களோ? கேட்டிருந்தா அது எனக்கு கொன்றுமே. சும்மாறா இவன் ஒருத்தன். ஏன் சார், நம்ம பாட்டியை பார்க்க போற விஷயம் மாளவிகாக்கு எப்படி சார் தெரியும்? நிச்சயமா அவளுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக சார் நம்மள ஃபாலோ பண்ணும்? அவ என்னோட நடவடிக்கையை வேவு பார்க்கறா. அவங்க எதுக்கு சார் உங்களை வேவு பார்க்கணும்? சார், கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க மாளவிகாவை பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறீங்க. இப்ப என்னடானா அந்த மாளவிகா உங்களை வேவ் பார்க்கறான்னு சொல்றீங்க. இத்தனைக்கும் நீங்க 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு அந்த மாளவிகாக்கும் அப்படி என்னதான் சார் பிரச்சனை? சென்னையில என்னோட ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவதான் அந்த மாளவிகா. யாரை என் வாழ்நாள நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளை பார்க்கும்படி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு, சங்கவியை இவதான் கடத்தி வச்சிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சது, அந்த மாளிகாவை சும்மா விட மாட்டேன். அவளை அணுவ சித்திரவதை பண்ணுவேன்.
என் சித்து பாலூற்று சித்தரின் தவம் ஞான திருஷ்டி. இதற்கெல்லாம் அகப்படாத ஒரு சக்தி உண்டென்றால் அது என்னவாக இருக்கும்? தாயே அருந்ததி, இது என்ன விளையாட்டு? சாப்பிடுமா. நல்லா சாப்பிடுமா. ஐயோ பாத்துமா. இந்தா தண்ணி. இந்தா. உன்னை பார்க்கும்போது அப்படியே அச்சு அசலா என் மகளை பாக்குற மாதிரியே இருக்கு. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா. ஒருத்தரோட முகஜாட இன்னொருத்தருக்கு இருக்கலாம், அதை நானே பார்த்துருக்கேன். ஆனா அச்சு அசல் அப்படியே ரெட்டா குழந்தை மாதிரியே இருக்குதுமா. அத இன்னைக்குதாம்மா நான் பார்த்தேன். நீ பாக்குறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாம் அப்படியே என் மகளை மாதிரியே இருக்குமா. உன்னால நம்ப முடியல, கொஞ்சம் இரு வரேன். இத பாருமா. இவதாமா என் பொண்ணு. இப்ப உயிரோட இல்ல, இறந்துட்டம்மா. ஆமாம்மா. என் பொண்ணு பேரு தேவகி. ஒரே மகன்னு ரொம்ப பாசமா வளர்த்தோம்மா. நிறைய சுட்டித்தனெல்லாம் பண்ணுவா. இந்த ஊர்ல எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அவளை பெரிய படிப்பு படிக்க வச்சு அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கெல்லாம் கனவு கண்டோம். எதுவுமே நடக்காம போச்சுமா. ஆண்டவன் தனக்கு பிடிச்சவங்கள சீக்கிரம் கூப்பிட்டுக்குவான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்படிதாம்மா நடந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவகி ரோட்டை கிராஸ் பண்ணையில ஒரு லாரிக்கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டாமா. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இறந்து போயிட்டாமா. எங்களுக்கு இருந்த ஒரே மகளையும் இழந்துட்டு இத்தனை நாளா நடப்படமா வாழ்ந்துட்டு இருக்கோம்மா. என்னவோ தெரியலம்மா. இப்போ உன்னை பார்த்ததும் என் மக உயிரோட திரும்பவும் வந்த மாதிரியே இருக்குமா. இப்ப சொல்லுமா, யாருமா நீ? தெரியலம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நான் யாரு, என் பேர் என்ன, நான் எங்க வளர்ந்தேன், எங்க பிறந்தேன், எனக்கு எதுவுமே தெரியலம்மா. நான் எப்படி இங்க வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஊர்ல நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். உங்க வீட்டை பார்த்ததும் இங்க தான் தங்கணும்னு தோணுச்சு. அப்படியே உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரில இருந்து இங்க வந்துட்டியா? என்ன பேசுற நீ? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவாங்க? இல்லைங்க, இவங்க கேட்டதுல எதுவுமே தப்பு இல்ல. என்னோட கடந்த காலம் எனக்கே தெரியாதப்ப யாரா இருந்தாலும் என்னை இப்படிதான் கேட்பாங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயமா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரல. நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல. என்னோட கடந்த காலம் தான் தெரியலையே தவிர நான் தெளிவா யோசிக்கிறேன், பேசுறேன். இப்போ இந்த நிமிஷம் நான் புதுசா பிறந்த மாதிரியே இருக்கு. என் அம்மா யாரு, அப்பா யாரு, என் ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பந்தம் யாரையுமே எனக்கு தெரியலம்மா. இந்த உலகத்துல உங்க 2 பேரையும் தவிர வேற யாருமே ஞாபகத்துக்கு வரலம்மா. வேண்டாம்மா, யாரும் உன் ஞாபகத்துல இருக்க வேண்டாம். நாங்க மட்டும் உன் ஞாபகத்துல இருந்தா போதும். நீ எங்க குழந்தம்மா. இது வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தேன்னு எங்களுக்கு தெரியாதுமா. ஆனா இனிமே நீ மகாராணி மாதிரி வாழ போறமா.
இங்க பாருமா, இனிமே இதுதாம்மா உன்னோட வீடு. நாங்க 2 பேரும் தான் உன்னோட அப்பா அம்மா. உனக்கு எல்லாமே நாங்க தாம்மா. உன்னோட கடந்த காலம் தொலைஞ்சு போனதாவே இருக்கட்டும். அதை பத்தி நம்ம தேட வேண்டாம். நீ எங்களோட குழந்தை. எங்களை விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுமா. அம்மா அம்மா, என்னம்மா இது? நைட்டு ஃபுல்லா தூங்காம இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. அக்கா கண்டிப்பா வந்துருவாமா. உள்ள வாமா. அம்மா, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நேத்து அந்த இன்ஸ்பெக்டர் பேசினத பார்த்தல்ல, அவ நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறாளே. சங்கவி அவ சும்மாவே விட மாட்டா. சங்கவி வேற இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் அவளை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நீயே தேவையில்லாம பயப்படுற. சங்கவிக்கு இந்த இன்ஸ்பெக்டரால எதுவும் ஆகாதுமா. மாப்பிள்ள தான் நம்ம சங்கவியை எப்படியே கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லிருக்காருல்ல. அவரு நிச்சயம் நம்ம சங்கவியை கண்டுபிடிச்சிடுவாருமா. நீ உள்ளவாமா. எனக்கு மனசு சரியில்லை. கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்துட்டு வரேன். நீ உள்ள போ. சரிம்மா, நான் போய் டீ வைக்கிறேன். சீக்கிரம் வா. சங்கவிங்க தெரியாது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். அவ்ளோ திமிரா உனக்கு? அடி அடி அடிச்சு கொல்லு. எங்க குடும்பத்தையே இந்த பாடுபடுத்துறியே. உனக்கு நாங்க என்னடி பாவம் பண்ணோம்? எங்களை ஏண்டி இந்த பாடுபடுத்துற? ஐயோ, இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன். என் மக எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டான். உன்னால என் மகளை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. எனக்கே சவால் விடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், விடு விட போறியா இல்லையா?
என்ன எதுக்கு கூட்டிட்டு போற? நீங்க பைக் எடுத்து ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. விடு. எனக்கு போ. விடு. விடுன்னு சொல்றேன்ல. போகாத. விடு. அம்மா. ஏய், விடு நீ வாடி. சொல்றேன்ல. என்னடி இது? அசிங்கமா ரோட்ல இழுத்துட்டு போற. தயவு செஞ்சு விடு. மானமே போயிடு போல இருக்கு. அப்பா என்னமா? அம்மா வந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சு இழுத்துட்டு போறாங்கப்பா. ஐயோ வா வா. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏய், விடுன்னு சொல்றேன்ல. வாயை மூடிட்டு வாடி. விடு. ஏய், சீன் போடாத. விடு. விடுன்னு சொல்றேன்ல. அம்மா என்னம்மா நில்லுங்கம்மா. ஏய். இந்த அம்மா என்னம்மா தப்பு பண்ணுச்சு? இந்த குடும்பத்தை ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? போடா. என்ன சார் இது? இவ்வளவு தூரம் போய் அந்த பாட்டியை பார்க்காம இப்படி அவசரமா கூட்டிட்டு வந்துட்டீங்களே. சார் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த கிழவி பக்கா கிரிமினல் சார். அவ முகத்தை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் சார். எப்படியும் அந்த கிழவி தப்பிச்சிட்டா. நீங்க மட்டும் அந்த கிழவியை உங்க செயலை விசாரிச்சிருந்தீங்கன்னு வைங்க, எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. நீங்களும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களையும் எதுவும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சார் அந்த கிழவியை பார்க்க போக வேணாம்னு சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன சார் பெரிய காரணம்? நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. சங்கவியை கண்டுபிடிக்கிறதுல மூணாவது மனுஷன் எங்களுக்கு இருக்க அக்கறை கூட கட்டிக்க போகிற உங்களுக்கு இல்லையே. கொஞ்சம் பேசாம வரீங்களா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. ஏற்கனவே அந்த மாளவிகா அவங்க பாட்டியை தேடி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. நம்மள வேற பார்த்துட்டா. இந்த சமயத்துல நம்ம அந்த பாட்டியை தேடி போனா கண்டிப்பா அந்த மாளவிகா நம்மள ஸ்மெல் பண்ணி வந்துருவா. அப்புறம் உங்களோட பிளானு என்னோட பிளானு எல்லாமே வேஸ்டா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் சார்? சொல்றேன். அதான் நான் பார்த்தேன். நீ எங்க சொல்ல போற? நீ எதுவும் செய்யறதில்ல, எங்களையும் எதுவும் செய்ய விடுறதில்ல. உன்னையெல்லாம் போலீஸ் வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அவசரத்தை பார்த்து தப்பா செலக்ட் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வர சினிமா போலீஸ் மாதிரியே இருக்கான். இவங்களோட நான் டிராவல் பண்ணி மாமா சார், சார், செல்வேந்திரன் சார், உள்ள யாராவது இருக்காங்களா? இங்க யாருமே இல்ல சார் உள்ள. சரி வா. பின்னாடி யாருமே இல்லை சார். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னங்க வீட்ல யாரையும் காணோம்? வீடு வேற திறந்து போட்டிருக்கு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை சங்கவியை தேடி வீட்டுக்கு வந்துச்சு. சங்கவி இல்லைன்னு தெரிஞ்சதும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த அந்த அம்பிகா அம்மாவோட தலைமுடியை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. ஏன் தான் இந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை இப்படி பண்ணுதுன்னு தெரியல. காமினியும் அந்த ஐயாவும் பின்னாடியே போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏய், அங்க ஏடி பேசிக்கிட்டே உன்னையும் தூக்கி உள்ள போட்ட போறாங்க. சீக்கிரமா வா. இதோ வரேங்க. சார், நாங்க சொல்லல, அந்த மாளவிகா தான் ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றான். அவ ஏதோ ஒரு முடிவோட தான் சார் இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது சார். சரி, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. நான் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மற்ற விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். ஓகே சார்.